சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 9வது பாடல், அதாவது கடவுள் வாழ்த்தை சேர்த்து 9வது பாடலாக அமைந்த பாடலை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடல் தனியாக நாம் பார்க்க முடியாது. ஏற்கனவே சிந்தித்த நேற்றைய பாடலின் தொடர்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்கணும். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கைய கண் மாயன், துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடம் பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர், சதாசிவரும் அன்றே அனுக்கிரகம் ஆம். இன்றைய பாடல் இந்த ஐந்தொழில்கள் என்று சொல்லப்படுவதனுடைய கருணையை நமக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான பாடல். இதில் பாருங்க, படைப்பன் அயன், அயன் உடைய, அதாவது பிரமனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்தது அதை காத்து அருள் செய்வது பங்கையக்கண் மாயன், தாமரை கண் கொண்ட திருமால். யோசிச்சு பாருங்க, அதனால தானே ஒரு மலர் குறைவா வந்த உடனே தன் கண்ணையே இடந்து பெருமானுக்கு கொடுத்து அருச்சித்தார். அப்ப எத்தனை பெரிய சிவனடியாராக எதிர்பார்த்தே செய்யட்டுமே. பூசை செய்யறதா இருந்ததுன்னா எதிர்பார்ப்போடையே செய்யட்டும். நம்மள எத்தனை பேர் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறோம்? யோசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போட தான் செய்கிறோம். அதனால் நாம் யாரையும் இங்கே மட்டம் தட்டுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், பெருமானுக்கு பக்கத்திலேயே இருந்து அங்கே தொண்டு செய்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய வேலைகளை அங்கே சரிவர செய்து கொண்டிருக்கின்றார். காத்தல் தொழிலை சரிவர செய்து கொண்டிருக்கின்றார். அப்படின்னா நம்மை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். மற்ற சமயங்களையும் மதங்களையும் மற்ற தெய்வங்களையும் குறை சொல்லுவது சைவமாக இருக்காது. அது சைவமாக இருக்காது. தாய் சமயம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு தாயோடைய குணம் என்ன? எல்லாரையும் அரவணைத்து போவது தான். இந்த பிள்ளை மட்டும் எனக்கு வேணும், அந்த பிள்ளை எனக்கு வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா சாமியோடைய நடுநிலை தன்மைக்கே ஒரு இழுக்கு விடும் இல்லையா? அப்ப எந்த ஒரு தெய்வத்தையும் நாம் மட்டம் தட்டுவதோ குறையாக பேசுவதோ சைவமாக இருக்கவே முடியாது. எல்லாரையும் அனுசரித்து போகிறது தான் சைவம். அந்த தெளிவு நமக்கு இருந்தால்தான் நாம் மேற்கொண்டே இதை படிக்கவே முடியும். மற்ற சமயங்களையும் மற்ற தெய்வங்களையும் நாம் மட்டம் தட்டினோம், குறைவாக பேசினோம் அப்படின்னா சாமியே நம்மளை மன்னிக்க மாட்டார். ஏன்னா அடியாருடைய குணம் என்று சொல்லியாச்சுன்னா அடியாருடைய குணமே மற்றவர்களை மட்டம் தட்டுவது கிடையாது. அப்போ நாம் அதை முதல்ல உள்வாங்கி கொள்ள வேண்டும். அதை இங்கே பாருங்க, பங்கையக்கண் மாயன், திருமாலுக்கு ஒரு அடைமொழி பங்கையக்கண், தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர். அவருடைய வேலை என்ன அப்படின்னா காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் அழித்து அருள் செய்வது யார் என்றால் உருத்திரன். இதில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் இந்த உடல், கருவி கரணங்கள், இந்த உலகம், இந்த நுகர்பொருள் என்று சொல்லப்படுகின்ற தனுகரண புவன போகம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அனைத்தையும் உருவாக்கி, அதாவது படைத்து அதை காத்து, அதாவது நுகரச் செய்வதற்காக காத்து, அதே நேரத்தில் மீண்டும் மாயையில் ஒடுக்குவது தான் இந்த வேலையின் முக்கியத்துவம். அப்போ படைக்கிறாருன்னா உயிரை படைக்கவில்லை, உயிர் சார்ந்து இருக்கக்கூடிய உடலை படைக்கின்றார். ஏன்னா உயிர் ஒரு உடல் இருந்தால் தான் இயங்க முடியும், இல்லைன்னா இயங்க முடியாது. உயிருக்கு உடல் இல்லை அப்படின்னா ஆவியாக தான் நம்ம திரிஞ்சிட்ருப்போம், பேயாக தான் திரிஞ்சிட்ருப்போம். அப்போ ஒரு உடல்னு இருந்தால் தான் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ அந்த அனுபவம் கிடைப்பதற்காக நமக்கு தனுகரண புவன போகம் நமக்கு தேவைப்படுகின்றது. அதற்காக பெருமான் கருணை கொண்டு என்ன பண்ணுறாரு, படைத்தல், காத்தல், அழித்தல் என்று, அதாவது ஒடுக்குதல் என்று அழித்தல்ன்றதை நம்ம சைவ சித்தாந்தத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி எனர்ஜியை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அது ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒன்றில் இருந்து இன்னொன்றாக மாற்ற முடியும். உதாரணத்துக்கு மின்காந்த அலைகள் இருக்குது, எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்குது. அதை எப்படி மாற்றுகின்றோம் அப்படின்னா, காத்தாடி விசிறிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது காற்றாக வெளியில் வருகின்றது, விளக்கு கொடுத்தோம் அப்படின்னா வெளிச்சமாக வெளியில் வருகின்றது.
ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். அது லைட்டாக வேணுமா, ஃபேனாக வேணுமாங்கிறது, இல்லை ஏர்கானாக வேணுமாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணுறோம். அப்போ யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு ஆற்றல் தான், அது வேறு மாதிரி மாற்றதான் முடியுமே ஒழிய அழிவு பெறாது. அப்போ அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோன்னா மாயையிலிருந்து உருவான இந்த உடலும் அழிந்து போகாது, ஆனால் மீண்டும் மாயையில் ஒடுங்கும். மண்ணில் இருந்து வந்தது மண்ணில் சேரும், நீரில் இருந்து வந்தது நீரில் சேரும், தீயில் இருந்து வந்தது தீயில் சேரும், காற்றில் இருந்து வந்தது காற்றாக மாறும், அதே நேரத்தில் ஆகாயத்தில் இருந்து வந்தது ஆகாயத்தோட போகும். அப்போ இந்த உடல் என்று சொல்லியாச்சினாலே தனு கரண புவன போகம் என்று சொல்லும் அனைத்துமே மாயையில் ஒடுங்கக்கூடியது. அப்போ இதை கொஞ்ச நாள் அதை படைத்து காத்து ஒடுக்குவதற்கு ஒரு சிலர் வேணும் இல்லையா, அந்த தொழில் செய்வதற்கு சிலர் வேண்டும் இல்லையா. அதனால சாமி என்ன பண்ணுறாரு, உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு தவ வலிமையினால் ஒரு நிலையை அடைந்தவர்களுக்கு இந்த பணியை பெருமான் கொடுக்கின்றார். அப்போ திருமாலாக இருந்தாலும் பிரமனாக இருந்தாலும் உருத்திரனாக இருந்தாலும் அவர்கள் உயிர் வர்க்கம் என்ற ஒன்று இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே பிறவியிலிருந்து வந்தவங்க தான். பிறவின்னு ஒரு அம்மாவுடைய வயத்திலிருந்து வந்தவங்க தான். அப்படிங்கும்போது பிறவிக்கு உட்பட்டவர்கள். அப்படி இருப்பவர்கள் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதனால், நம்மளையெல்லாம் விட உயர்ந்த நிலை, அதை நம்ம மனசில் வச்சுக்கணும், நம்மை விட உயர்ந்த நிலையில் இருப்பதனால் பெருமான் அவர்களுக்கு அந்த தொழிலை கொடுக்கின்றார். யோசிச்சு பாருங்க, படைக்கிற தொழிலை சரியா பிரமன் படிச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா, காத்தல் தொழிலை சரியா செய்துட்டு இருக்கிறாரு இல்லையா திருமால். ஏதாவது ஒரு குறை இருக்கா? இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா இந்த உடலையும் இந்த வசதிகளையும் இந்த அனைத்தையும் நம்மை சுத்தி இருக்கிற அனைத்தையும் அற்புதமான முறையில் காத்து கொண்டிருக்கிறது திருமால் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு நாள் எல்லாம் ஒடுங்க போகும்போது உருத்திரன் அவருடைய வேலையும் சரியா செய்வாரு. நம்மளுடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கையிலே நம்ம அதை பார்த்துட்டோம். சரி, உயிர் இடத்துல நிகழ்வது என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்து சொல்லப்படுகின்ற தொழில். ஆக இதில் படைக்கும் தொழில், காத்தல் தொழில், ஒடுக்கும் தொழில், இந்த மூன்றையுமே மாயையில் நடத்துவதனால் பெருமான் அதற்கான தொழிலுக்கு ஏற்ற ஒருவர்களை சிலரை தேர்ந்தெடுத்து அங்கே கொடுத்துட்டாரு. சரி, அடுத்தது சொல்லில் திடம் பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவர் அன்றே அனுக்கிரகம் ஆம். இதில் மறைத்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற 2 தொழிலை சொல்லுகின்றார். மறைத்தல் தொழிலை செய்வது யார் அப்படின்னா மகேஸ்வரர். ஏன் செய்கிறாருன்னா உயிர்கள் மேல் கொண்ட கருணை காரணமாக. யோசிச்சு பார்ப்போம், நம்மளுக்கு இந்த மறைத்தல் தொழிலை செய்யலைன்னு வைங்க, போன ஜென்மத்தில் யாரோ ஒருத்தர் எனக்கு கணவராக இருந்தார், அதே ஆள் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் எனக்கு அப்பாவாக இருந்திருப்பார், அதுக்கு முந்தின பிறவியில் அவரே எனக்கு மகளாக இருந்திருப்பார், அதுக்கு முந்தின பிறவியில் எனக்கு மனைவியாக இருந்திருப்பார். இப்போ நான் அதே உயிரை நான் பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும்? என்னுடைய கணவனாக பார்க்கணுமா, அப்பாவாக பார்க்கணுமா, மகனாக பார்க்கணுமா, மனைவியாக பார்க்கணுமா? இந்த குழப்பம் தேவையில்லாத ஒரு குழப்பம். ஏன்னா எல்லாருமே அந்தந்த அனுபவத்தை எடுப்பதற்காக இந்த உடல் தாங்கி வருகின்றார்கள். இப்போ நான் பெண்ணாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னா போன ஜென்மத்தில் நான் பெண்ணாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாயாகவோ பூனையாகவோ பன்னியாகவோ கூட இருந்திருக்கலாம். அடுத்த பிறவிலையும் நான் என்னவா பிறக்க போறேன்றது எனக்கு தெரியாது. சாமி தான் கொடுக்குற ஒரு பிறவி அது. அப்படி இருக்க நாம் என்னவா இருந்தோன்னு நமக்கு தெரியாது, அடுத்தது என்னவாக வரப்போகிறோம் என்பதும் நமக்கு தெரியாது. தேவையில்லாமல் அதை போட்டு நோண்டக்கூடாது. அதுதான் முக்கியம். நம்ம அதை போய் தேவையில்லாமல் நோண்டக்கூடாது. கிளறணும் அப்படின்னா அது சாக்கடையாக நமக்கு நாத்தம்தான் கொடுக்குமே ஒழிய நிம்மதியை கொடுக்காது. ஒருத்தரை பார்க்கும்போது கண்ணியமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையை நமக்கு கொடுக்காது. ஒருத்தரை பார்க்கும்போது அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்ல வராது. போன ஜென்மத்தில் அவங்க என்னவா இருந்தாங்களோ அந்த உணர்வுகள் தான் நமக்கு வரும். அப்போ கண்ணியமான பார்வை என்பது அந்த இடத்துல தட்டுப்பட்டு போயிடும், மட்டுப்பட்டு போயிடும். பெருமான் இந்த கருணையினால தான் பார்த்தாரு, மறைச்சிருவோன்னு மறைச்சிட்டாரு. அவர் மறைச்ச ஒன்றை நாம் அதிக பிரசங்கித்தனமாக நோண்டக்கூடாது. அதை தான் இங்கே மறைத்தல் தொழில் என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார். அடுத்தது பாருங்க, சதாசிவர் அனுக்கிரகம் செய்கின்றார். அருளல் எதுக்காக? நாம் பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காக. அப்போ இது பாருங்க, எல்லாமே ஒரு கோர்வை. உயிருக்கு மறைத்தலை செய்துட்டார். அப்புறம் இந்த உயிருக்கு தேவையான உடலை கொடுக்குறாரு, படைத்தல் காத்தல் இதெல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதற்கான அனுபவத்தை ஊட்டுகின்றார். அந்த அனுபவத்திற்கு ஏற்ப அதற்கப்புறம் பிறகு இதையெல்லாம் மாயையில் ஒடுக்கி பெருமான் அருளை செய்கின்றார்.
எத்தனை அழகாக, அதாவது இன்றைக்கி சொல்கிறோம்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, லீடர்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் அற்புதமாக நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சாமி செய்கிறத பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பிச்சை வாங்கணும். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு ஸ்கெடியூலிங் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு நம்ம சாமி. நாம தான் என்னமோ நாம பண்ணுறோன்னு ஆடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு பொம்மை, அதாவது நூலாட்டத்தில் வந்து அந்த பொம்மையாக தான் நாம் இருக்கிறோம். அந்த நூல் அவனிடம் இருக்கின்றது என்பதை உணர்ந்தால் எல்லா பிரச்சனைக்குமே 100% பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு கிடைத்து விடும். அதுதான் இங்கே நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற அற்புதமான ஒரு பாடல். இதில் பாருங்க, சிவலோகத்தில் 5 பெருமான் நேரடியாகவே செய்திருவார். ஆனால் கீழ் உலகங்களுக்கு புண்ணியம் வாய்ந்த உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவர்களை வைத்து அருளி செய்கின்றார் இந்த 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 வேலைகளை அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இதில் பாருங்க, இதில் வந்து இன்னும் ஒரு குறிப்பு சொல்லணும். படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கண் மாயன் அப்படின்னு சொல்கிறாருல்ல, சொல்லிட்டு அதே இதை வந்து இங்கே சொல்கிறாரு, புண்ணிய உயிர் வர்க்கத்தை வைத்து செய்கின்றார்கள் அப்படிங்கிறது. இதை எங்கே இருந்து நாம் எடுக்கலாம் அப்படின்னா, நம்பி ஆரூரருடைய திருப்பதிகத்தில் அற்புதமாக இந்த சொற்றொடரை கையாள்றாரு. திரு உடையார் திருமாலயனாலும், அங்கே திரு என்பதை இலக்குமி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். திரு என்பதை பெருமானின் அனுகிரகம் முழுமையுமாக பெற்றவர் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருநாளே சிவம் தானே. சிவத்தின் அனுகிரகத்தை முழுமையாக பெற்ற திரு மாலயனாலும். அப்ப மால் அயன் என்று சொல்லப்படுகின்ற இருவருமே திருவுடையவர். அது என்ன திருவுடையவர் அப்படின்னா, இலக்குமீன் எடுக்கக்கூடாது, பெருமானின் அனுகிரகத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி பெருமானின் கருணை எப்படியெல்லாம் நம்ம மேலே இருக்குங்கிறத நாம் நினச்சி பூரிக்கிற மாதிரியான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடலை நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi everyone, it's me again, Lavanya. We are discussing about Unmai vilakkam song. And in today's song, it's going to be a continuation of the one that we discussed yesterday. Rather, continuation of the 8th song. Today we are going to talk about almost the same concept. The song goes this way, or the verse goes this way. படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கண் மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லில் திடம் பெறவே என்றும் திரோபவிப்பார் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகம் ஆம். So in this particular song, in today's song, it's, as I said, it's a continuation of the earlier song. If you want to just do a small recap, we already spoke about the 5 bhutas, the Panchabhuta. When you talk about the 5 bhutas, which is 5 elements, which is basically the earth, and then water, and then fire, and then air, and then finally Akash, which is nothing but the space. So these are the 5 elements we were talking about, and we said who are the deities taking care of these 5 elements. So we said Brahma, who takes care of the earth element, Vishnu, who takes care of water element, Rudra, who takes care of the fire element, and Maheshwara, who takes care of the air, and Sadasiva is a presiding deity for Akash. Now we are moving on to the next step of this, which is what are their main work. So this was also discussed yesterday, just as a small recap, because today's song and yesterday's song is almost the same. Padaipan ayan. Padaipan means creation. Brahma, another name for Brahma is ayan. Brahma is the one who is the creator, who takes care of the creation. And then the sustenance is taken care by Vishnu. That's what he says. Alipan Pangayakkan Mayan.
the beauty of describing Vishnu is so beautiful here. They say the eyes of Vishnu is as beautiful as lotus. So the person who has a beautiful eyes as lotus, which is Vishnu, he is the one who takes care of the sustenance or maintenance. And the third one is Tudaipan Uruthiran, which is the destroyer or dissolution. We usually don't call it as destruction, but we call it as dissolution. The reason is 100% scientific as well, because we all know energy can neither be created nor destroyed. Whatever we are seeing around us is a form of energy. Everything is in the form of energy, so it cannot be destroyed, but it can be transformed to its original form, and that is what we call it as dissolution. So creation, sustenance and dissolution is done by Brahma, Vishnu and Rudra respectively. Now, the most important concept that we need to remember here is, when you say creation, sustenance or dissolution, it is not for this life. It is not for life. Life, according to Saiva Siddhanta, is neither created nor destroyed. It is there as ever as God exists. That's why in Thirumandiram there is a beautiful song. Padiyinai pol pasupasam anadi. Padi is Lord. Pasu is the living beings over here, the life, and then pasam is whatever we have around us. So all those are equal. They are not created. They are not going to be eluded off as well. So when you look at it, the sustenance, or rather the creation, sustenance or dissolution is only for this outside body or whatever we are seeing around us. The surrounding planet, including the tree barks, the dog's body, the house, car, whatever you want to talk about, the materialistic one as well as whatever we are seeing as an outside form, like the body, what we see right now, these are all going to be created. The moment we say it is created, it is going to be sustained for some time, and then finally it is going to dissolve into its original form. Wherever this body came from, it will go back to the original form. It came from Maya, it will go back to Maya. That is what we are also talking about over here. So these three actions, which is creation, sustenance and destruction or the dissolution, is happening at the Maya level. So in order to perform the duties, what Lord Shiva has done is, he had identified the most qualified people to do this job. Because if you look at it, Brahma, Vishnu and Rudra are the most qualified people. This is a very important point for us. Being a Saivite, we are not supposed to criticize any other gods. We are not supposed to criticize. Why? God has given, Lord Shiva has given the duty to Brahma, Vishnu and Rudra, which means they are already an elevated soul. That is why they are very close to Lord Shiva. So we are not supposed to criticize anyone. That is the first qualification to be a Saivite. Okay, now let's continue with this song. Sollil Tidam Perave Yendrum Tirobavipar Isar. Maheshwara, his main work is concealment. Why is this concealment important? Because for this Anma to realize the benefit of this birth, because we are taking this birth only because of karma, we need to go through some, because it's all cause and effect, we need to go through some experience, we need to gain that experience in order to learn from this and elevate our soul. So the soul elevation is the most important target for us, and that is the reason, according to the needed whatever experience is needed for this soul, we are taking that kind of a body. Whether we are born in the US or whether we are born in Australia or whether we are born in Singapore or whether we are born in India, it doesn't matter. Why we are born in certain places? Because that is the experience this Anma has to go through, and that is why God made us from that particular earth. So we belong to that particular place,
because we had to go through some experience. Now, since we have to go through that experience, the earlier experiences, if it is still there in our memory, we will be totally confused. Imagine a situation. Last birth, someone was my husband. Before that, someone was my wife. Before that, someone was my child. And all the three people are the same. In this birth, when I'm seeing the same person, how should I react? As my dad, or as my husband, or as my wife? So this will get into an unnecessary confusion, because every living being around us is taking this form because they have to go through this experience. That is the reason Saiva Siddhanta is very, very clear. They said, forget about all your past, and God is beautifully concealing it. That is also His grace. That is 100% His grace. So one thing we need to talk about here is, because we are born now, you shouldn't be going and doing a past life regression, or understanding what I did last in the last birth, or that's totally not necessary, because when we know that, we will get into unnecessary confusion. So we are not supposed to go through that kind of an experience also. Just take on this experience right now. Take it with a neutral mind, with a witness attitude. Just move on. That is what Lord Shiva is expecting from us. That is the reason, main primary reason why He has given this concealment option in the first place. That is the fourth work. And the fifth one that talks about is the realization or revelation, which is done by Anugraha, is done by Sadashiva. Sadashiva is the one who is actually doing this kind of a work, which is realization, giving us that kind of a blissful state. Imagine doing these 5 actions is also His grace towards this life. He loves us so much. He loves us to the core. That is why He wants us to realize what kind of a life we have gone through and how we need to move to the next level. And can you imagine what kind of a love and affection He has for us, that He is able to conceal and give the appropriate experience. Once we learn from that experience, then He's elevating us to the next level. So whenever we go through these songs, right, it's like you automatically get into a gratefulness. The right feeling is gratefulness. You will be like, oh God, thank you so much. You are such a great person that you are also taking me, because I'm not there yet, and your grace is on me as well. This is what each and every life has to realize, and that is what is given in this particular song, the 9th song, which is a beautiful song, which is a continuation of the yesterday's song. So with that, I conclude my today's verse. I'll come back again tomorrow with the next verse. Until then, bye-bye.